கும்பராசி. அதாவது இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மேல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கு. அந்த லைட் வெளிச்சம் தான் உங்கள பிரகாசமா காட்டுது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா, இருள் இருந்தா பிரகாசம் வராது. அதே மாரி கும்பராசி ஒரு இடத்துல இருந்தாருன்னா, அந்த கும்பராசி இருக்கிறனால அந்த இடத்துல குழப்பம் வராது, ஒரு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான் கும்பராசிக்காரங்க. மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை மேல இருந்து குடுத்து, தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒரு புண்ணியவான்ங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போனது ரொம்ப ரொம்ப சூப்பர். சனி 2க்கு போயிட்டாரு, ராகு ராசிக்கு வந்துட்டார். ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. இனிமே வந்து வாழ்க்கையில வெற்றிகள், மகிழ்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. ஏன்னா குருவின் பார்வை கும்பராசிக்கு அற்புதமா இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்காரு, கும்பராசிய பார்க்காரு, 9ஆம் இடத்த பார்க்காரு. அப்ப குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், உங்களால் முடியாது, உங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நீங்க நெனச்ச அத்தன விஷயங்களையுமே இறை அருள் மூலமாக நீங்க முழுமையா பெறப்போறீங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் உறுதியா கும்பராசிக்கு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அல்லது இரட்டை குழந்தை. ஏன் சொல்றோம்னா, இந்த ரெட்டை குழந்தைங்கிற ஏன் நம்ம வந்து கரெக்ட்டா முக்கியமா சொல்றோம்னா, குரு அமர்ந்த வீடு புதன் வீடு. புதன் வீட்ல போய் அமர்ந்திருக்கார். அப்ப ரெட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்ம உறுதியா சொல்ல முடியும்.